Hello students, welcome back to my channel. Okay, இந்த வீடியோல நம்ம எந்த ஷிஃப்ட்டோட क्वेश्चन சால்வ் பண்ண போறோம் அப்படினா 13 செப்டம்பர் ஷிஃப்ட் 3. ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் நம்ம 9th செப்டம்பர்ல இருந்து 13 செப்டம்பர் வரைக்கும் இருக்க எல்லா செட்டுமே வந்து சால்வ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் 14 செட் வந்து சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே, அந்த சம்ஸ்லாம் பார்க்கல அப்படினா நீங்க போய் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் டைப் 2 क्वेश्चनமே வந்து நம்ம சேனல்ல சால்வ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். Okay, the first question, in the following set, which set represent the angles of a triangle? Okay, angles of the triangle அப்படினா என்னது? Sum of the angles of the triangle is always equal to 180 degree. Okay, இப்போ எதெல்லாம் ப்ளஸ் பண்ணா 180 degree வரும் அப்படின்னா 30 plus 60 plus 90 மட்டும் தான் 180 degree வரும். Okay, இப்போ அதுதான் ஆன்சர். அடுத்த question, curved surface area of the cylinder. Curved surface area ஃபார்முலா வந்து 2 pi r h equal to 880. இங்க என்ன கேக்குறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரேடியஸ் அண்ட் ஹைட். அப்போ RH எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். 880 இன்டூ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/2, பையோட வேல்யூ 22/7. இந்த பக்கம் வரும்போது 7/22. ஓகே, 22 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 40, 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20. இப்போ 20 into 7 140 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதுதான் ஆன்சராக இருந்திருக்கும். ஓகே, 140 சென்டிமீட்டர் ஸ்கொயர். At the question, Q and S 14,700 each. What is the total number of males below poverty line? இப்போ below poverty lineல Qலையும் Sலையும் எவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னா 19%, 15%. இப்போ 19% of 14,700. ஓகே, பர்சன்டேஜும் 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதில் மேல் அப்படிங்கிறது எவ்வளோ பார்ட் அப்படின்னா below poverty lineோட ரேஷியோ என்ன கொடுத்தா 2:7. அப்போ இதை 2/7 எழுதிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணால் 21. அப்போ 19 into 21 into 2. இது வந்து Qல இருக்க below poverty line மேல். ஓகே, அடுத்தது Sல 15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்சன்டேஜுங்கும் போது 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னா மேல் அப்படிங்கிறது ஒரு பார்ட், டோட்டல் 7 பார்ட்டில். இப்போ அதே மாதிரி கேன்சல் பண்ண 21. இப்போ 15 into 21. இப்போ இங்கே டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுலேயுமே 21 காமனாக இருக்குது. 21 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 19 into 2 38. 38 plus 15. இப்போ 21 into 53. இப்போ 53 106. இப்போ 1113. அடுத்த கொஸ்டின், இங்கே ஒரே மாதிரியான வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுது. 1.5, 2.5, 3.5 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ A வந்து 1.5, B வந்து 2.5, C வந்து 3.5 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் plus 2ab 2bc 2ca இந்த ஃபார்மேட்டில் வரும். ஓகேவா? இப்போ கீழே என்ன இருக்குது? a plus b plus c. இப்போ மேலே இருக்க ஃபார்மேட் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலானா a plus b plus c the whole square ஃபார்முலா. அப்போ இதில் ஒரு a plus b plus c கேன்சல் ஆகிடும். ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா a plus b plus c. இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண என்ன வரும்? 15 7 7.5. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the perimeter of the two similar triangles RST, அதுக்கப்புறம் ABC. ஓகே, RST யோட பெரிமீட்டர் 26, ABC யோடது 39. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா AB யோட வேல்யூ என்ன? AB யோட வேல்யூ 24 அப்படின்னா RS ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பெரிமீட்டரோட ரேஷியோ என்ன வரும்னா 26:39. ஓகே, இது 13th டேபிளில் 2:3 இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதோட பெரிமீட்டரோட ரேஷியோவும் சைடோட ரேஷியோவும் சேமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பெரிமீட்டரோட ரேஷியோ 2:3னா சைடோட ரேஷியோ என்னவாக இருக்கும்? சைடோட ரேஷியோ அதுவும் 2:3 தானே இருந்திருக்கும். ஓகே, இப்போ இது ஏபி அப்படின்னா இது ஆர்எஸ்ஸாக இருந்திருக்கும். இப்போ ஏபியோட வேல்யூ என்னது? 24. இங்கே என்ன வேல்யூ பண்ணால் 24 வரும்? இன்ட்டு 8. அப்போ இங்கே என்ன வேல்யூ பண்ணணும்? இன்ட்டு 8. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 16. இப்போ ஆர்எஸோட வேல்யூ 16 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின்,
இந்த டயக்ராம் கொடுத்துட்டு ஏடிபியோட வேல்யூ 68 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, ஏசிபி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணால் இப்போ இங்கே ஒரு கார்டும் ஒரு இதுவும் ஒரு டேஞ்சன்ட்டும் வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதோட ஆல்டர்னேட் ஆங்கிள் வந்து அதே வேல்யூ தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஆங்கிள் பி ஒரு தீட்டா ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இங்கேயும் வந்து அதே தீட்டா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இது 2 தீட்டானா இதுவும் 2 தீட்டா தான் இருக்கும். இப்போது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் தான் வர வேல்யூ என்னது, ஆங்கிள் ஏடிபி அப்படிங்கிறது 68 டிகிரி. ஓகேவா? அப்போ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் ஏ என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா 68 டிகிரியாக இருந்திருக்கணும். இப்போ இங்கே டோட்டலாக இந்த ட்ரையாங்கிளில் சிஏபின்னு இருக்குது. இதில் ஏ ப்ளஸ் பி வந்து 68 டிகிரி. அப்போ சி என்னவா இருக்கும், ரிமைனிங் 180 மைனஸ் 68. இப்போ 112 டிகிரி. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின். The angle turned by a minute and in 25 minutes. ஓகே, இப்போ 25 மினிட்ஸ்னால் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கும், 25 மினிட்ஸ் மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்படின்னா கிளாக்கில் 1லேருந்து 5க்குள்ளே மூவ் ஆயிருக்கும். ஓகே, அப்போ ஒரு செட்டை மூவ் பண்ணுறதுக்கு 30 டிகிரி இருக்கும். ஓகே, ஒரு கேப் வந்து 30 டிகிரி. நமக்கு மொத்தம் 360 டிகிரி. அதில் கிளாக் அப்படிங்கிறது 12 கேப்ஸ். அப்போ ஒரு கேப் வந்து 30 டிகிரியாக இருக்கும். அப்போ 5 கேப்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 150 டிகிரியாக இருந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5/180. ஓகே, 3 டேபிளில் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ். இப்போ ஆன்சர் வந்து 5π/6. ஓகே, அடுத்த கொஷின். 30 students appear. Average score of 12 students is 62. Okay, 62. 12 students ஓடது 62. அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்க 18 students ஓடது 72. ஓகே, அப்போ மிக்சடில் போட்டோம்னா இப்போ இங்கே என்ன வேல்யூ போட்டால் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்கள். ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணால் இது ரெண்டும் சேமாக வரல. ஓகே, எதுவுமே வரல. இங்கே 18 வர மாதிரியோ 12 வர மாதிரியோ வேல்யூ நமக்கு ஆப்ஷனில் இல்லை. ஓகேவா? அடுத்தது இப்போ இதுக்கு ரேஷியோ எடுக்கலாம். இப்போ ரேஷியோ எடுத்தால் என்ன வரும், இது வந்து 4 டைம்ஸ் 6 டைம்ஸ். இப்போ ரேஷியோ 4, 6 வர மாதிரி வேல்யூஸ் வருதான்னு பாருங்கள். 62, 72. இங்கே 4, 6ன்னு வரணும். இப்போ இங்கே 62 கூட எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் 6 வரும், 68. அதே மாதிரி 72 கூட 16 மைனஸ் பண்ணால் 4 வரும். இப்போ ஆன்சர் வந்து 68. ஓகே, சம் 10,000. ஓகே, 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயர்ஸ்க்கு வாங்குறாங்க அப்படின்னா 30%. 30% அப்படிங்கிறது 3,000. ஓகே, அப்போ 13,000 வந்து திரும்ப கடன் கொடுக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் 2 வருஷம் கடன் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க டைம். அப்போது அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்துருக்க அமௌண்ட்டை பிரின்சிபலாக எடுத்துக்கிறாங்க. இன்னொரு 2 வருஷத்துக்கு சேர்த்துறாங்க. அப்போ இன்னொரு 2 வருஷம்னா என்ன வரும், இன்னொரு 30% வருமா? அப்போ இன்னொரு 30% அப்படின்னா ஓகே, இன்னொரு 30%. அப்போது இதில் 10%னா 1,300, 30%னா 3,900. இப்போது 16,900 வந்து எண்ட் ஆஃப் தி இயரில் கொடுத்துருக்கோம். இது ஏரியா ஆஃப் த செக்டார் R = 12 cm, L = 7 cm. ஓகே, அப்போது ஏரியா is equal to 1/2 L into R. இப்போ 1/2 L வந்து 7, R வந்து 12. 6 times 42 cm square. கல்யாண் ஸ்பெண்ட் 80% ஆஃப் ஹிஸ் இன்கம். ஓகே, இப்போ 100 ரூபா அப்படின்னா 80 ரூபாய் வந்து செலவு பண்ணிடுறான், 20 ரூபா வந்து சேவ் பண்ணுறான். ஓகே, இன்க்ரீசஸ் 15%. அவனோட இன்கம் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் 5% இன்க்ரீஸ் ஆகுது. 5%னா எவ்வளோ, இதில் 84 ஆகிருக்கும். இப்போ 115/84 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 1 3 31. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 11 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 11ங்கிறது 20ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 55%. அடுத்த கொஸ்டின். A boatman rows a place 30 km distance and back in 14 hours. He finds that he rowed 10 km with the stream. ஓகே, இப்போ அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து 10, எடுத்துக்கிட்ட டைம் வந்து எக்ஸ். அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமில்
ட்ராவல் பண்ண டைம் 4, சேம் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் அதே டைமில் தான் இருக்கும். இப்போ ரெண்டு பேரோட ஸ்பீடு வந்து 10x/4x. இப்போ இங்கே 30 கிலோமீட்டர் போகும்போது அப்ஸ்ட்ரீமில் 10/x எக்ஸ் மேலே வந்துடும். ப்ளஸ் அதே ரிட்டர்ன் வரும்போது அதே ஸ்பீடு தான் பை எவ்வளோ ஆச்சு 4x. அப்போ மேலே போய்டும் = 14. இப்போ இதில் கேன்சல் பண்ணால் 0. 3x ப்ளஸ் 7.5. இப்போ 10. மொத்தமாக அப்படியே ப்ளஸ் பண்ணும்போது 10.5x = 14. இப்போது இதில் கேன்சல் பண்ணால் 1.5 2 டைம்ஸ். இப்போது 20/15 அப்படின்னு வருமா? 4/3. எக்ஸோட வேல்யூ 4/3. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இப்போ u - v/2. இப்போ இங்கே டினாமினேட்டர் எக்ஸ் தான் சேமாக இருக்குது. அப்போ 6/x. இப்போது 6 எக்ஸோட வேல்யூ வந்து 4/3. அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுனா 3/4. ஸோ இது கேன்சல் ஆகுமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 9/2ன்னு வரும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடில் /2 போடுவோமா? இப்போ அந்த 2 கீழே போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 9/4. இதுதான் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அடுத்த கொஸ்டின். இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரே ஃபார்மேட்டில் இருக்குது. வேல்யூஸ் தான் வேறு, ஒரே ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? cosecant square a ப்ளஸ் cosecant a ப்ளஸ் cosecant square a மைனஸ் cosecant a பை cosecant square a minus 1. a minus b, a plus b அந்த ஃபார்மேட்டில். cosecant கேன்சல் ஆகிடும். 2 cosecant square a பை cosecant square a minus 1 அப்படிங்கிறது cot square a. ஓகேவா? அடுத்தது சீக்கனுக்கும் இதே மாதிரி நம்ம கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 2 secant square a பை tan square a அப்படின்னு வரும். பட் இங்கே வந்து பவர் -1 இருக்கனால tan square a பை 2 secant square a. ஓகேவா? அதே ஃபார்மேட்னால அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இப்போ cosecant square a அப்படிங்கிறது 1/sin square a இன்டூ cot square அப்படிங்கிறது cos by sin. இப்போ நம்ம தலைகீழ இருக்கனால sin square by cos square அப்படின்னு எழுதலாம். இன்டூ tan வந்து sin square a by cos square a எழுதலாம். 1/secant வந்து cos square a எழுதலாம். ஓகேவா? இப்போ sin square கேன்சல் ஆகிடும். cos square கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து sin square by cos square. இது என்னது? tan square. இப்போ tan 60 டிகிரி என்ன வரும்னா √3. √3 ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 3. அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஆல் டுகெதர். எல்லாரையும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ 40 70 95 100 130 150 180 225 230 230 plus 20 250. இப்போ டோட்டல் வந்து 250. அடுத்த கொஸ்டின். 2 பிஸ்கெட்ஸ், பிஸ்கெட் சாக்லேட் அதுக்கப்புறம் காஃபி 3 கொடுத்துருக்காங்க. 2 பிஸ்கெட்ஸ் 1 சாக்லேட், இதோட காஸ்ட் வந்து 69. அடுத்தது 2 சாக்லேட் 3 காஃபியோட வேல்யூ வந்து 127. அடுத்தது 3 பிஸ்கெட்ஸ் 4 chocolates 2 cup of coffee வந்து 229. இப்போ டோட்டலாக 5 பிஸ்கெட்ஸ் 5 சாக்லேட் 5 காஃபியோடது கேட்குறாங்க. ஓகேவா? இது அப்படியே ப்ளஸ் பண்ணாலும் என்ன வரும்னா 5x ப்ளஸ் 7y ப்ளஸ் 5z. இப்போ இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 196 ப்ளஸ் 229 425.
இப்போ எக்ஸ்ட்ராவா என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒரு 2y எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த 2y எக்ஸ்ட்ராவாக இல்லை அப்படின்னா டேரக்ட் ஆன்சர் வந்துருமா, நமக்கு 5y + 5z ப்ளஸ் அதான் வேல்யூ வேணும். ஓகே, 5x + 5y + 5z வேணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2y இருக்குது. இப்போ நம்ம 2y வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு காஃபிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது அப்படின்னா இங்கே × 2, இங்கே × 3. ஓகே, அப்போ × 3 பண்ணும்போது இங்கே பிஸ்கெட்ஸில் எவ்வளோ வரும் அப்படின்னா 9x இருக்கும். இது வந்து காஃபி வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே வந்து 4y, இது 12y. ஓகே, 4 இப்போ 8y ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே × 2, இங்கே × 3 பண்ணியிருக்கோம். இப்போ 127 × 2 சாரி 127 × 2 அப்படின்னா 14, 5, 254, 229 × 3 27, remaining 2, 8, 687. 687ல் 254 போச்சு அப்படின்னா 433. 433. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா 2 பிஸ்கெட்ஸ் ப்ளஸ் 1 சாக்லேட் ஈக்குவல் டு 69. இப்போ இதை வச்சு நம்ம y கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து × 2, இங்கே × 9 பண்ணோன்னா என்ன, எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் வந்து 16y - 9y ஈக்குவல் டு 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6, 6, 8 - 81, 8, 54, 62 மைனஸ் பண்ணால் 5, 4, 2. இங்கே வந்து 16 - 9, 7y. இப்போ y ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் y-ஓட வேல்யூ 35. ஓகே, இப்போ இங்கே 425ல் 70 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 355. இப்போ ஆன்சர் வந்து 355. இதில் எந்த பிராண்டோடது இருக்கிறதுலே அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி வந்து 2022ல் 56, இ வந்து 2019ல் 56, எஃப் வந்து 2020ல் 52, இ வந்து 2018ல் 57. இதுதான் அதிகமாக இருக்குது. அதுதான் ஆன்சர். PQ, P வந்து 36 மினிட்ஸ், Q வந்து 45 மினிட்ஸ். if both pipes together. Okay, அப்போது என்ன வரும்னா 5, 4 என்ன ஒரு 180 தான் டோட்டல் ஒர்க். இப்போ 9 அப்படின்னா 20 மினிட்ஸில் வந்து டுகெதர் ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா முடிச்சுடுவாங்க. அடுத்த கொஸ்டின், a dishonest fruit seller sells fruits at 20% profit. ஓகே, 100 rupees அதோட காஸ்ட் அப்படின்னா 20% ப்ராஃபிட் என்னது 120க்கு சேல் பண்ணுறாரு. Okay, but he uses 950 gram weight in place of 1 kg. Okay, 1000 grams-க்கு பதிலா என்ன பண்ணுறாரு அப்படின்னா 950 grams தான் அவர் யூஸ் பண்ணுறார். ஓகேவா? அப்போது 1000 grams-ஓடது 100 rupees அப்படின்னா 950 grams-ஓடது எவ்வளோ வந்திருக்கும், 95 rupees வந்திருக்குமா? ஓகேவா? 95 rupees-க்கு ஒரு பொருளை வாங்கி எவ்வளோ விற்கிறாரு, 120க்கு சேல் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போது இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும், 95 அப்படின்னா எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காரு, 25 அதிகமாக வச்சுருக்காரு. 25/95, 95-ஓட 25 தான் அதிகமாக வச்சுருக்கிறாரு. அப்போ அதுதான் ப்ராஃபிட். ஓகே, இப்போது இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? ஓகே, 5ல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20, இந்த 19. இப்போது 500/19% ஆன்சர். Okay, simplify the following expression. Okay, இதை expand பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், g square plus g square minus g square இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இதில் minus 2gh இருக்கும், இதில் ஒரு plus 2gh, இங்கே ஒரு 4gh. இப்போ இது அப்படியே கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 0. அடுத்தது m is equal to sec A, y is equal to tan A.
ஓகே, m வந்து a secant a, y வந்து b tan a. ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன வேல்யூஸ் வேணும் அப்படின்னா b ஸ்கொயர் m ஸ்கொயர், m ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், a ஸ்கொயர் secant ஸ்கொயர் a, y ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா b ஸ்கொயர் tan ஸ்கொயர் a. ஓகேவா, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா b ஸ்கொயர் m ஸ்கொயர், அப்போது இது வந்து m ஸ்கொயர், இது கூட b ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ b ஸ்கொயர் a ஸ்கொயர் secant ஸ்கொயர் a, அடுத்தது a ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயரோட வேல்யூ என்னது இதுதான். அப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் tan ஸ்கொயர் a ப்ளஸ் அதே a ஸ்கொயர் b ஸ்கொயர் tan ஸ்கொயர் a பை b ஸ்கொயர் a ஸ்கொயர் secant ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a. இப்போ இதில் a ஸ்கொயர் b ஸ்கொயர் காமன் எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும், secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர், secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1. இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். இதில் a ஸ்கொயர் b ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் tan ஸ்கொயர் பை secant ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ tan அப்படிங்கிறத sin பை காஸ்ன்னு எழுதலாம், secant வந்து cos அப்படின்னு எழுதலாம். அப்போ cos கேன்சல் ஆகிடும், sin ஸ்கொயர் a ப்ளஸ் கடைசியில் என்ன இருக்குது cos ஸ்கொயர். இப்போ sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயரோட வேல்யூ என்னது 1. இங்கே b ஸ்கொயர் a ஸ்கொயர், இப்போ b ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 12.96 into 0.16. ஓகேவா, இப்போ 0.16 அப்படிங்கிறது 0.4ஓட ஸ்கொயர், அடுத்தது 12.96 அப்படிங்கிறது இதோட ஸ்கொயர் அப்படின்னா 12.96 is 36 ஸ்கொயரா 3.6 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 144, 2 டிஜிட் பாயிண்ட் வச்சா 1.44. அடுத்த கொஸ்டின், இது அப்படியே சால்வ் பண்ணலாம். ஓகே, டிவைடில் இருக்கனால இதுக்கு வந்து 5 மல்டிபிள் பண்ணால் 35, அடுத்து இதில் ஒரு 8 மைனஸ் 35, 5 into 5 for 25, 12 minus 10. இப்போ இதில் 35 minus 10 னா minus 45, 20 plus 45, இப்போ ஆன்சர் 0. அடுத்த கொஸ்டின், ரிமைண்டர் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இப்போ 17 18 வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ண முடியாது, எவ்வளோ வேல்யூ கம்மியாக இருக்குது, ஒரு வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போ -1 தான் ரிமைண்டர். 17 பவர் 13 வேணும். இப்போ -1 பவர் 13 போட்டோன்னா என்ன வரும், ஈவன் பவர் மைனஸ் தான் வரும், சரி ஆட் பவர் எப்பவுமே மைனஸில் தான் வரும். அப்போ -1 தான் இப்போ ரிமைண்டராக இருக்குது. இப்போ நமக்கு இங்கே ஃபைனல் என்ன வேல்யூ வரணும் அப்படின்னா -21 இங்கே எக்ஸ்ட்ராவாக வரணும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம நெகட்டிவ் ரிமைண்டர் இருந்தால் அதை பாசிட்டிவ் ரிமைண்டராக மாற்றிக்கணும். அதுக்கு அந்த ரிமைண்டர் கூட எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதை ப்ளஸ் பண்ணிக்கணும். என்ன வரும், 17. 17 பவர் 13 ஈக்குவல் டு 17 டிவைடட் பை 18. ஓகே, 17 பவர் 13 18ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 17 வரும். ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 17 பவர் 13 -21. இப்போ இங்கே என்ன வரும், 17 minus 21 போட்டோன்னா -4. எதால் டிவைட் பண்ணுறோம், 18ஆல் டிவைட் பண்ணும்போது -4 ரிமைண்டர் வருது. ஓகே, ரிமைண்டர் நெகட்டிவில் வரக்கூடாதா, நெகட்டிவில் வந்தால் என்ன பண்ணணும், அது கூட நம்ம எந்த நம்பரை டிவைட் பண்ணணுமோ அதை ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன வரும், 14 தான் ரிமைண்டர் வந்துடும். அடுத்த கொஸ்டின், a manufacturer announces trade discount of 30% on his products for his dealers. One of the dealers purchased 6 smartphones manufactured by the company at 25,000 each. What is the amount of the trade discount? 25,000 6 ஸ்மார்ட்ஃபோன் வாங்கியிருக்கான். ஓகே, அப்போ 25 into 6 அப்படின்னா எவ்வளோ வரும், 25 into 6 அப்படிங்கிறது 30, ரிமைனிங் 3, அப்போது 150. ஓகே, இப்போ 1,50,000, இதில் 30% அப்படிங்கிறது எவ்வளோ, 45,000. இப்போ 45,000 தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், literate male population of state A is 5 lakhs. Then the total population of the state is. இப்போ A ஸ்டேட்டில் மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பார்த்தா போதும். ஓகே, இப்போ இங்கே
மேல் வந்து 5 பார்ட், அப்போ 5 lakhs, ஃபீமேல் வந்து 6 பார்ட், அப்போ 6 lakhs. அப்போ மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா லிட்ரேட் வந்து 11 lakhs இருக்காங்க. ஓகேவா? 11 lakhs அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 55%. 400 by 55, 5 times 20. அப்போது 20 lakhs தான் வந்து ஏ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷன். ஓகேவா? ஓகே, இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சம் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு, வேறு ஏதாவது வீடியோஸ் இந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.